ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டென் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் என்னோடய பிரதர் வந்து கத்தார் கிளம்புறாரு. ஸோ அந்த தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இட்லி தான். மாவு வீட்டில் அரைக்கலை, ஸோ கடையில் வாங்கினது தான். ஸோ எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் முதல் நாள் நைட்டு என்னோடய பர்த்டே vlogல காமிச்சிருப்பேன் மெரினா மால் போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரோசரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாமே இன்னும் அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்ட் காலையில் போயிட்டு பக்கத்தில் பிளாக்ல வந்து வெஜிடபிள்ஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்பப்போ வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். வாங்குறத விட அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த பருப்பு ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து அரிசி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் மோஸ்ட்லி க்ரோசரி வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பிளான் பண்ணி டிமார்ட்டில் வாங்குகிற பழக்கம் இருக்குது. பட் இப்போ வந்து டிமார்ட் போகல. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஸ்பார்லேயே வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டேன். இட்லி அரிசி, பாஸ்மதி, அப்புறம் உளுந்து, பருப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. எப்போதுமே டிமார்ட்டில் எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். எனக்கு பிடிக்கும். அது லூஸில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்னாலுமே சரி, குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து இங்கே ஸ்பார்லேயும் வந்து இப்போது ஓரளவுக்கு ஓகே தான். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம். பட் டிமார்ட் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் சொல்வேன். அண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. எனிதிங் ஏதாவது எமர்ஜென்சியாக வேணும்னாக்கா நாங்கள் அங்கே வாங்கிப்போம். அண்ட் கடையில் வாங்கின மாவு இட்லி வந்து இவ்வளோ புஸ்னு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் மாவு ஊற்றும் போது அந்தளவுக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி இன்னும் பெட்டராலாம் இல்லை. பட் நல்லா புஸ்னு உப்பி திடீர்னு நல்லா உப்பி வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இட்லி ஃபுல்லாக ஒரு பேட்ச் ஃபுல்லாக சுட்டு முடித்து எடுத்துட்டேன். அண்ட் இட்லி மட்டும் வைக்க வேணாமே, ஏன்னா கொஞ்சம் பிரதர் வந்து ஊருக்கு கத்தார் கிளம்புறாரு. அங்கே ஹோம் குக் ஃபுட்லாம் கிடையாது, கடையில் சாப்பிட்றது தான். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து பஜ்ஜியும் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் இருந்தது, குட்டி குட்டி வாழைக்காய். ஸோ அதை ஃபுல்லாக சீவி இந்த மாதிரி அம்மா வந்து பஜ்ஜி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது கூடவே வந்து தேங்காய் சட்னியும் பண்ணிட்டோம். ஸோ இட்லி, வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் தேங்காய் சட்னி, அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிக்கவே எனக்கு ரொம்ப 9-9:30 ஆகிடுச்சு. இதுவே லேட் ஆனதுனால காஃபியுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் சாப்பிட்டோம். செம்ம காம்பினேஷனில் இட்லி, தேங்காய் சட்னி, பஜ்ஜி அண்ட் காஃபி நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பஜ்ஜியும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. அந்த வாழைக்காவும் குட்டி குட்டி வாழைக்காய் நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்ல வேலை அதிகமாகிடுச்சு. வீடு க்ளீனிங், அது ஃபைஸனை குளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குளித்து கிளம்பி ரெடி ஆகணும். 12:30க்குலாம் லன்ச் முடிச்சுட்டு 1 o'clock போல் கிளம்பிடணும். அதனால் வந்து லன்ச் வந்து கொஞ்சம் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக, குயிக்காக, ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணியும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரெசிபி எதுவும் காட்டல, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கடகடன்னு வதக்கிட்டு மசாலாஸ்லாம் போட்டுட்டு பீட்ரூட், கேரட் 2 வெஜிடபிள் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் சைடிஷ்க்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் பிரியாணியில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணலை. வெஜ் பிரியாணிக்கு மஷ்ரூம் போட்டு பண்ணுறது நல்லா தான் இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி ஆகிடும் அதுக்கப்புறம் அது. அண்ட் இங்கே மசாலாலாம் சூப்பராக வதங்கிடுச்சு. அண்ட் கடைசியாக போடுற கொத்தமல்லி, புதினா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து வச்சுட்டேன். அண்ட் இங்கே மஷ்ரூம் வந்து 2 பாக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மைதா போட்டுட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டேன். அண்ட் மேரினேஷனுக்காக மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா அண்ட் அது கூடவே கார்ன்ஃப்ளவர்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். மைதா வந்து பைண்டிங்காக மட்டும்தான், அது வந்து கிறிஸ்மஸ் கொடுக்காது. ஸோ எல்லாத்தையும் போட்டு உடனே மேரினேட் பண்ணிட்டேன். நம்ம வந்து மேரினேட் பண்ண உடனே டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடணும். பிகாஸ் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து போட்டு பொரிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து போட்டு பொரிச்சிட்ருந்தேன். அண்ட் பக்கத்தில் எக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. ரைஸும் தம்மில் போட்டு பிரியாணியும் தம் ஆகிட்டு இருந்தது. பெருசாக வெயிட்லாம் வைக்கல, லைட்டாக போட்டு தம் பண்ணிவிட்டேன். அது ஈஸியாக வந்து குக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமான பாத்திரம், அதனால தான். அண்ட் மஷ்ரூம் வந்து ஒரு பேட்சாக போட்டு பொரிச்சிட்ருந்தேன்.
இங்கே பிரியாணிக்கும் நான் பெருசாக வெயிட்லாம் வைக்கல. அதுவாக சூப்பராகவே தம் ஆகி அழகாக குக் ஆகி வந்துருந்தது. ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணேன். நல்லா சூப்பர் கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் பேட்ச் போட்டுட்டேன். மீன்மேல் கிச்சனையும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பெஸ்ட். பிகாஸ் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் க்ளீன் பண்ணுறத விட அப்பப்போ க்ளீன் பண்ணால் நமக்கு வந்து வேலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது க்ளீனிங்கு ஒரு பெரிய வேலையாக தெரியாது. டைம் ஒரு 12:30 இருக்கும். நான் குக் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். பிகாஸ் 1:00 வீட்லேருந்து கிளம்பணும். 2:00 வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் 45 மினிட்ஸ் ஆகும். பட் இடையில டிராஃபிக் இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும். அதனால் வந்துட்டு 2:00 ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். 4:30க்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க அப்படி அப்படியே லஞ்ச் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வேறு கரண்ட் வேறு போயிருந்தது. ஸோ கரண்ட் இல்லை, சுட சுட சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹரிபரியாக தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பவர் வந்திருந்தது. ஸோ 1:00 கிளம்பணும்னு பார்த்தோம். கரெக்டாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் ஜுடியோ வேறு போகணும். ஒரு சின்ன வேலை இருக்குது, என் பிரதர் ஏதோ ஷாப் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான். பிகாஸ் நேற்றே நாள் வந்து மெரினா மாலுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்தோம். பட் ஜுடியோ க்ளோஸ்டாக இருந்தது. அதனால் வாங்க முடியல. பட் இன்றைக்கி வாங்கியே ஆகணும். அதனால் போகிற வழியில் அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஏர்போர்ட் கிளம்பணும். ஏர்போர்ட் போகிற வழியில் தாம்பரத்தில் தான் இந்த ஜூடியோ இருந்தது. ஸோ இங்கே போயிட்டு பார்த்தோம். ரொம்ப சின்ன ஜூடியோ தான். உள்ளே ரொம்ப அப்படியே கன்ஸ்ட்ரக்டடாக தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுட்டு. பிகாஸ் நாங்கள் வந்து கிளம்பக்கத்தில் போவோம். நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கும். பட் ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாமே ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக நிறையா திணிச்சு வச்ச மாதிரி இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் வந்து வின்டருக்கு நிறையா இருந்தது. எஸ்பெஷலி இந்த வின்டர் வேர்ஸ், ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. விமென்ஸ்க்கு வந்து நான் இங்கே வந்து பார்க்கவே மாட்டேன். எப்போதும் அது மோஸ்ட்லி வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்ட் கிளாத்து தான் இருக்குது. பட் மென்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் பாய்ஸ் கிட்ஸ்க்குமே வந்து பாய்ஸ்க்கு நல்லாயிருக்கு, கேர்ள்ஸ்க்குமே நல்லாயிருக்கு. பட் அது கிளாத் எப்படின்னு தெரியல. பட் விமென்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்டு கிளாத்தாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸ். அதாவது நமக்கு 1000 ருபீஸ்க்கே சூப்பர் சூப்பர் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து கிடச்சிரும். என் டேடிக்குமே ஜாக்கெட் வாங்கியாச்சு. பிகாஸ் அடுத்து கொஞ்சம் இப்போ பனிக்காலத்துலலாம் பைக்கில் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் குளிராக இருக்கும்ல. ஸோ அதனால் டேடி என் பிரதர் 2 பேருக்குமே வாங்கியாச்சு. அண்ட் இங்கே வந்து பில்டிங்கில் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஹேர் பேண்ட்ஸ், கிளச்சஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஹேர் பேண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக் கலர்ஸில் இருந்தது. ஒரு மாதிரி ரேடியம் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர்ஸ் நல்ல ஒரு ஜிகுன்னு ஒரு பாப் ஸ்டார் மாதிரியான யூஸ் பண்ணுற கலர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்கான கிளாத்தில் வந்து 2 இருந்தது. அது வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து க்ரீப் ட்ரெஸ்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த கிளாத் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அங்கே பில்லிங்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதுவே 15 மினிட்ஸு. நாங்கள் வேறு ஏர்போர்ட் போகணும். டிராஃபிக் எப்படி இருக்கும்னு வேறு தெரில. பிகாஸ் நாங்கள் ஷார்ட்கட்டில் வந்தோம். இதுக்கப்புறம் மெயின் ரோடு எடுக்கணும். ஸோ அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஸோ எப்படி போக போகிறோன்னு தெரியல.
என் பிரதரை பிக்கப் பண்ண போகும்போது இருந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. அப்போ வந்து ரொம்ப பிகாஸ் தீபாவளி வெக்கேஷனுங்கிறதுனால அதிகமாக எல்லாருமே ஹோம் டவுனுக்கு போயிட்டு இருந்தாங்க. செம்ம டிராஃபிக்காக இருந்தது, ரஷ்ஷாக இருந்தது. பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாகவே வந்து நினச்சபடி வந்துட்டோம். ஒரு 2:20 அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து ரீச் ஆகும்போது. ஸோ உள்ளே வந்துட்டு நேராக பிரிட்ஜ் ஏறி போனோம்னாக்கா நம்ம வந்து டிபார்ச்சர், கீழே வந்து அரைவல். லாஸ்ட் டைம் அதான் கன்ஃபியூஸ் ஆச்சு எங்களுக்கு. லாஸ்ட் டைம் கொஞ்சம் வந்ததுனால இப்போ கரெக்டாக வந்து மேலே போயிட்டோம். காரை இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம டிபார்ச்சர்னால டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. பட் அரைவலுக்கு தான் நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டில் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு வாலட் பார்க்கிங் மாதிரி, ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வரா மாதிரி இருக்கும். லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. பட் ஃபைசின் வந்து இங்கேயே பாய் கிசி ஹக்கி எல்லாம் கொடுத்துட்டாரு. அங்கே உள்ளே வந்து வரல, நான் வந்து கார்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னால் எதுவுமே தெரியல. ஸோ அவருக்கு மட்டும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து இப்போ வந்து உள்ள கேட் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். வரும்போது எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சோ, அதேமாதிரி போகும்போது வந்து நம்ம கண்டிப்பாக ஹெவி ஹார்ட்டடாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ கூட பரவாயில்ல, நமக்கு நிறைய வீடியோ கால்ஸ், வாய்ஸ் கால் எவ்வளோ நினச்ச நேரத்தில் பேசலாம். பட் அந்த காலத்துலாம் லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க, வர சேர 1 வீக் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதிலே தாண்டி வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணி போகணும். ஸோ என் பிரதருக்கு அப்படியே பாய் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இயர் தான் இன்ஷால்லா ஊருக்கு வருவார். முத நாளே ஆன்லைனில் வந்து செக்இன் முடிச்சுட்டு வரனால இன்னுமே ஈஸியாக இருக்கும் அவருக்கு. ஸோ அங்கேருந்து அவருக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் அல்ஹம்துலில்லா என் பிரதரும் கத்தார் போய் ரொம்ப சேஃபாக ரீச் ஆகிட்டாரு. அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.